வணக்கம் நேர்களே, டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் ஊடாக காலை வேளையிலே பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் தரப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நாட்களிலே உங்களுக்கு இந்த ஈரவலய பகுதியிலே இருக்கின்ற தாவரங்களை கொண்டு வந்து எங்களுடைய பகுதிகளிலே நட்டு பயன்பெறுவதிலே இருக்கின்ற சவால்கள், சிக்கல்கள், அவற்றை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகளை நான் கூறி வருகின்றேன். இன்னும் ஒரு தாவரம் எங்களுடைய பகுதிகளிலே பல்வேறுபட்ட இடங்களிலும் நட்டு வளர்த்து பயன்பெறுகின்ற தாவரமாக இருக்கிறது இந்த கோப்பி. எங்களுடைய குடிபானங்களில் மிக முக்கியமாக இருக்கின்ற இந்த கோப்பியை எங்களுடைய வீடுகளில் நாங்கள் நட்டு பயன்பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக நாங்கள் இந்த தாவரங்களுக்கு அதிகளவு வெயில் வேண்டும் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே நேரடியாக வெயில் கிடைக்கின்ற, அதிகளவு வெயில் கிடைக்கின்ற, வெப்பமயமாக இருக்கின்ற பகுதிகளிலே இந்த கோப்பியை கன்றுகளை நாங்கள் நட்டால் உண்மையில் அது தோல்வியிலே தான் முடியும். உங்களுக்கு தெரியும், இது முற்றும் முழுதாக ஒரு ஈரவலய தாவரம். அதுவும் மலைநாட்டு பகுதிகளிலே, உயரமான பகுதிகளிலே, அடிக்கடி மழை கிடைக்கின்ற பகுதிகளிலே, குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதிகளிலே வளர்ந்து பயன்பெறுகின்ற தாவரம். இலங்கையினுடைய ஒரு சிறு ஏற்றுமதி பயிராக இருக்கின்ற இந்த கோப்பி. ஆனால் இந்த கோப்பி தாவரத்தை நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே நட்டு சிறந்த பயனை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு விற்பனை செய்கின்ற அளவுக்கு ஒரு வியாபார பண்டமாக நாங்கள் உற்பத்தி செய்யாமல் விட்டாலும் எங்களுடைய வீட்டுக்கு மேல் கோப்பி என்பது ஒரு குறைந்த அளவு தான் எங்களுக்கு தேவையாக இருக்கும். எங்களுக்கு தேவையான கோப்பி கொட்டைகளை நாங்கள் எங்களுடைய வீட்டிலேயே நாங்கள் உற்பத்தி செய்த முடியும். இதுவும் கூட நான் என்னுடைய அனுபவத்திலே தான் சொல்கின்றேன். உண்மையில் நாங்கள் முல்லைத்தீவு பகுதியிலே குமுளமுனை கிராமத்திலே வசித்து வந்தோம். அங்கே வசிக்கின்ற போது எங்களுடைய வீட்டிலே அதிகளவான எங்களோட வீட்டுக்கு தேவை அன்னாசிகளை நாங்கள் விற்பனை நோக்கத்தோடு உற்பத்தி செய்திருந்தாலும் கோப்பிகளை எங்களுடைய வீட்டிலே மரங்களுக்கு கீழே நாங்கள் உற்பத்தி செய்திருந்தோம். இதுக்கும் ஒரு கூடுதலாக இந்த கமுக மரங்கள், தென்னை மரங்களுக்கு கீழுள்ள பகுதிகளிலே நட்டு வளர்க்கப்பட வேண்டிய தாவரம். வெள்ளை நிறத்திலே அதிகளவு பூக்களுமே சிறப்பாக அதிகளவு பூக்களை உருவாக்கும். அந்த பூக்கள் வாசனை மிக்கதாக இருக்கும். அங்கே பூக்கள் இருந்து காய்கள் தோன்றுகின்றன. அந்த காய்கள் பச்சை நிறமாக இருக்கின்றன. அந்த காய்கள் நாள் போக்குள்ளே சிவப்பாக பழுத்து வருகின்றன. உண்மையில் நாங்கள் குறைந்த அளவில் ஒரு 3-4 கோப்பி மரங்களை நட்டிருந்தோம். அவற்றிலிருந்து அந்த வேளையில் எங்களுடைய அம்மம்மா இருந்தால் அந்த காய்களை பழங்களை தானாகவே பிடுங்கி வந்து உடைத்து அதுக்குள்ளே இருக்கின்ற வித்துக்களை எடுத்து நன்றாக காயவிட்டு நாளாந்தம் காயவிட்டு சேர்த்து விடுவார். கூடுதலாக எங்களுடைய வீடு, எங்களுடைய சகோதரர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் தேவையான அளவு கோப்பி கொட்டைகளை சேர்த்து நாங்கள் எங்களுடைய வீட்டிலே உற்பத்தி செய்த கோப்பி கொட்டைகளை கொண்டுதான் கோப்பித்தூளை அரைத்து நாங்கள் பானமாக இருந்துகின்ற அளவுக்கு உற்பத்தி செய்திருந்தோம். இவையெல்லாம் இலக்குவன். நீங்கள் கோப்பி கன்றுகளை வாங்கி சென்று அந்த தாவரத்துக்கு வெயில் கிடைக்க வேண்டிய இடத்தில் நட வேண்டும் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே நீங்கள் கொண்ட மிக அதிகமான வெயில் கிடைக்கின்ற இடத்திலே நடாமல் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு ஈரவலயத்திலே செழிப்பாக வளர்கின்ற தாவரம். ஆகவே ஈரழிப்பு தேவை, அதே நேரம் குறைந்த அளவு வெப்பநிலை தேவை என்றதை நினைவில் கொண்டு உங்கள் வீடுகளில் நீங்கள் கூடுதலாக கமுக மரங்கள், தென்னை மரங்கள் போன்ற மரங்களுக்கு கீழுள்ள பகுதிகள், ஏனென்றால் நான் மற்ற மரங்களை கூறவில்லை, வேப்ப மரங்கள், மாமரம் போன்றவற்றுக்கு கீழே நடுவீர்கள் என்றால் ஒரு கொஞ்சம் கூட வெயில் கிடைக்காது என்றால் அவை கிளை பரப்பி நெருக்கமான இலைகளை கொண்டிருக்கிற தாவரங்களாக இருக்கின்றன. ஆனால் இவை நான் தென்னை மரங்கள், கமுக மரங்களை சொல்வது கிளையற்ற தாவரமாக ஓரளவு அதனுடைய இடைப்பகுதிக்கு நிலத்திலே வெயில் கிடைக்கக்கூடிய தன்மை, முற்றுமுழுதாக வெயில் கிடைக்கக்கூடாதல்ல, குறைந்தளவு வெயில் கிடைக்க வேண்டுமானால் இவ்வாறான தாவரங்களுக்கு கீழே நீங்கள் நடுவீர்களானால் பயன்பெற்றுக் கொள்ள முடியும். கோப்பிகளும் உங்களுடைய வீடுகளிலே சிறந்த முறையிலே அதிகளவு காய்களை காய்த்து பயன்பெறக்கூடிய ஒரு தாவரம் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய வீட்டிலே அவற்றை எந்த விதமான பராமரிப்பு வேலைகளும் இல்லை, நட்டு வளர்த்து நீங்கள் நீரையும் ஈரழிப்பு தன்மையை பாதுகாத்து கொண்டு அதே போல் அதற்கு தேவையான போஷணைகளையும் வீட்டிலே கிடைக்கின்ற குப்பைகள், உக்கல்கள், எருக்கள் போன்றவற்றை நீங்கள் அடிப்பகுதி கிட்டீர்களான சிறந்தளவு பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.